சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் ஆட்சி கலைப்பு, ஸ்டாலின் அதிர்ச்சி. அதாவது தமிழக காங்கிரஸ் எம்பிகள் மற்றும் எம்எல்ஏக்களை ராகுல் காந்தி சந்திக்க தயாராகி வருவதாக தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் புகைச்சலை உண்டாகியிருக்கும் சூழலில் இந்த சந்திப்புக்கான பின்னணி என்ன என்பது தற்போது வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இணக்கமாய் இருப்பது போல் பார்க்கப்பட்டாலும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையில் புகைந்து கொண்டு இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயோடு சந்திப்பு நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். இருந்தாலும் திமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தலைமை தரப்பில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. ஆனாலும் தமிழக அரசின் கடன் சிக்கலை உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி சீண்டி இருக்கார். இவர் மீது காங்கிரஸ் கட்சி தலைமை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் திமுக நிர்வாகிகளுக்கே காங்கிரஸ் தலைமை மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ராகுல் காந்தியின் அறிவுறுத்தலின் பெயரில்தான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி செயல்படுகிறாரா என பேச தொடங்கி இருக்கிறாங்க. இப்படியான சூழலில் ராகுல் காந்தி விரைவிலே தமிழக காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களோட சந்திப்பு நடக்க உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த சந்திப்புக்கான காரணம் காங்கிரஸ் கட்சியினரே கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற விஷயத்திற்கே இங்கே இடமில்லை, ராகுல் காந்தி திமுகவை விட்டு வெளியே சென்றாலும் பரவாயில்லை என சொல்லி கொண்டு வருகிறார். ஒருவேளை திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவின் பலம் குறைந்துவிடும். கண்டிப்பாக தாவேகா பக்கம்தான் காங்கிரஸ் கட்சி போய் சேரும். அப்படி சேர்ந்தால் ஆட்சியில் பங்கு என்பது அவர்கள் கொடுப்பார்கள். மேலும் காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும். இதனால் திமுகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும். அது மட்டுமில்லாமல் ஸ்டாலினின் ஆட்சி கலைக்கப்படும். இதன் கண்டிப்பாக ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஸ்டாலின் வழங்குவார். திமுக என்ற கட்சியே இல்லாமல் சென்றுவிடும். உதயநிதியின் முதலமைச்சர் கனவு கனவாகவே சென்றுவிடும். இதனால் ஸ்டாலின் காங்கிரசுடன் இணக்கமாக செல்வதை தவிர வேறு வழி இல்லை என தற்போது கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒருவேளை காங்கிரஸை விட்டு திமுக பிரிந்து சென்றால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.